ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பரணியை அவனுடைய பழைய ஸ்கூலுக்கு, அதாவது அவனுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். வர சொல்லியிருக்காங்க. எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு பிக் சர்ப்ரைஸ் அதில் இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆமாம், அது வந்து அவன் லைஃப்லேயே அவனுக்கு கிடைக்காத ஒரு மிக பொக்கிஷமான ஒரு விஷயமே சொல்லலாம். அந்த விஷயம் இப்போ அவனுக்கு கிடைக்க போகுது. அது என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 2 பேர் தான் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ போயிட்டு என்ன வாங்கிட்டு வர போகிறீங்க? அப்பா தான் இவ்வளோ பில்டப் பண்ணுறாரு. சரி, ஆனால் போய் வாங்குறது வந்து என்னென்னா மார்க் ஷீட் பொக்கிஷனாங்க. அவன் கஷ்டப்பட்டு படித்து அவனுக்கு கொடுக்குற ஒரிஜினல் மார்க், அதாவது அசல் அசல் சான்றிதழ். அது வந்து அவனோட பொக்கிஷன் தானே, அவனோட உழைப்பு தானே அது. ஸோ அதனால நான் வந்து அப்படி சொன்னேன். அதில் தப்பு இல்லைல்ல? இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. சரி, ஓகே. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து வாங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து பரணிக்கு பள்ளி விடுமுறை விட்டு விட்டார்கள். அதனால் செம்ம ஜாலி. அப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து சுதந்திர தினம், அதுக்கு லீவு. ஐயோ, லீவு மேலே போன ஸ்கூலுக்கு. நீ தான் லீவுன்னா? நாங்கள் லீவுன்னு சொன்னேன். சுதந்திர தினத்துக்கு வர சொல்லியிருக்காங்களா? ஸ்கூலுக்கு எல்லாரும் வர சொல்லுவாங்கல்ல. வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் அந்த டேல. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறது இல்லை. தம்பி மட்டும் ஸ்கூல் போயிட்டு வந்துடும். ஞாபகம் இருக்கா? போன வருஷமா நம்ம இல்லை, போன வருஷம் எங்கேயோ போயிட்டோம். இல்லை, ஆனால் போன வருஷம் பொள்ளாச்சி நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கொடியேற்றினேன். எங்க? எஸ்பி ஆஃபீஸ் பொள்ளாச்சியில். ஆனால் இந்த வருஷம் வந்து தம்பி கொண்டு விட்டுட்டு கொடி ஏற்றிட்டு தான் நம்ம வர போகிறோம் ஸ்கூலுக்கு போய். ஓகேவா? லட்டு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு வரலாம். கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தெரியாது. சாக்லேட். நாங்கள் படிக்கல, ஆரஞ்சு மிட்டாய் தான் கொடுத்தாங்க. இப்போ லட்டு நிறைய இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து தம்பி மாமா வந்து கிளம்பிட்டாங்க. 11 மணிக்கு வர சொன்னாங்க. 11:30 ஆயிடுச்சு. ஸோ இவங்க போயிட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வாங்கிட்டு அப்படியே தம்பி என்னமா கேட்டால் அதே வாங்கி கொடுத்துட்டு, இவருக்கு ஒரு வேலை இருக்குது, அதே அப்படியே முடிச்சுட்டு 2 பேர் வந்துடுவாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே போய் பாருங்கள். வாங்க. வீட்டில் நீ என்ன பண்ண போகிற? வா போகலான்னு சொல்லி போட்டு சரவி நான் கிளம்பி சொல்லிட்டேங்க. அதனால் சரவம் கிளம்பிட்டா. அவளும் நானும் 3 பேருமே பரணி 3 பேருமே தான் போக போகிறோம். அவன் உனக்கு தகுந்த மாதிரி பேசுகிறான், நீ அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற. நல்லாவே நடிக்கிறீங்க என்ன? சரி, வா போய் பார்த்துட்டு தான் வருமே. என்னதான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஸ்கூலை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் ஸ்கூலையே. வா போலாமா? சரி, போகலாம் வாங்க. கடைசியாக வந்து நானும் வந்து கிளம்பிட்டேன். பாப்போம். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வருது என் ஸ்கூலுக்கு வந்து. என்னுடைய பழைய ஸ்கூலுக்கு வந்து எனக்கு ஞாபகம் வருது எல்லாமே. கேட் அப்போ இருந்து இருக்குது. அந்த நீதான் போயிட்டு போகணும். பக்கம் போய் பார்த்துப்போம்.
ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதை விட இங்கே என்ன தெரியுமா, தம்பியோட குட்டி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. 6th இந்த வருஷம் 6th படிக்கிறாங்க. ஜேன்னு வந்துட்டாங்க. ஏன்டா தம்பி கிளாஸ் இல்லையாடான்னு கேட்டேன். இன்னும் மிஸ் வரலக்கா, அண்ணனோட மார்க் என்னன்னு கேட்டு போலாம், நான் அவங்க ஐடி ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த அண்ணாவோட ஐடி என்னன்னு தெரியுமாடா, கார்த்திசரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவோட மார்க் எவ்வளோ, அண்ணா நீ 471 அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. அவன் எப்படியோ வாங்கியாச்சு. இது நீ இப்போ என்ன பண்ணணும்? பத்திரமா உடனே ஒரிஜினல் வீட்டில் வச்சு வீட்டில் எல்லாம் இல்லை, ஸ்கூலில் போய் கொடுக்கணும். பாரதி ஸ்கூல் எதுக்கு அவங்க வச்சுப்பாங்க. ஒரிஜினல் நம்ம கிட்ட வச்சுக்கிறதுடா, அவங்க ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஜெராக்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரிஜினல் எதுக்கு அவங்க வாங்கி வைக்கிறாங்க? ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுங்க. 10th மார்க் ஷீட் நம்ம கிட்ட தான் இருக்கும், 12th மார்க் ஷீட் அவங்க கொடுப்பாங்க. ஆமா, ஒரிஜினல் அவங்க கிட்ட தான் இருக்கும், ஜெராக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு மாத்தி கொடுப்பாங்களோ தெரியல என்னன்னா, எல்லாம் எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. நிறைய இது மாறிடுச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்பெல்லாம் வச்சிருக்கலாம். சரி, பர்த் சர்டிஃபிகேட் எங்க இருக்குதான்னு கேட்க வேண்டியதானே ஒரிஜினல். இங்கெல்லாம் இருக்கா? இவனுக்கு இருக்குதா இல்லையா வீட்ல? இங்கெல்லாம் இல்ல, இந்த ஸ்கூல்ல இருக்காது. அவனோட டாக்குமெண்ட் எல்லாம் எதுமே இங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்போ கொடுத்துட்டாங்க? வார ஸ்கூல் இருக்குல, நாங்க வீட்ல தான் இருக்கோம். பாரதி ஸ்கூல்ல பர்த் சர்டிஃபிகேட் கேட்டு இல்லைன்னு தானே வீட்ல தொலைவணும். இவனோட சர்டிஃபிகேட் என்ன பண்ண போறாங்க? அட லூசு, தம்பி சைக்கிள அங்க இருந்து இங்க மாத்தி கூட சேர்த்தோம்ல 6th. சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல, வாங்கல. இங்க இருக்கா? உள்ளதா இருக்கு. இருக்காதா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகலாம். ஸ்கூல் இருந்து அப்படியே வீட்டுக்கு போனா ஆர்கேபி விடுங்கன்னு சொல்லி போட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸ்நாக்ஸே இல்லை வீட்டில். நேற்று வாங்கிட்டு வீட்டில் ஒரு நாள் இன்னைக்கு லீவ் விட்டுருக்கு, ஸ்நாக்ஸ் வேணும் தான். இன்னைக்கு ஸ்கூல் போயிருந்தேன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நினச்சிருக்கேன். அதை கூட விடு, சில்லி பொடி வாங்குங்கிறேன், அதுங்கிறேன் இதுங்கிறேன், என்னமோ செஞ்சு கொடுங்குங்கிறேன். ஒரு நாள் லீவ் விட்டதுக்கு ஸ்நாக்ஸோட நிப்பாட்டிட்டா பரவாயில்ல. எத்தானே ஏங்க போது சாமி, போ ஓடு 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 பில்ல போய் போடு. மெயினாக கடலை மிட்டாய் தான் தொலை வந்தேன். கடலை மிட்டாய் இல்லை அந்த அளவுக்கு அங்கே இல்லை. ஆமாம், மெயினான ஒன்று பொரி உரண்டை. இந்த பொரி உரண்டை பொரிக்காரில் வருவாங்க, அவங்க கிட்ட இருக்கு. அவங்கக்கிட்ட சாப்பிட்டு நம்மளுக்கு எனக்கு ஒரு ஞாபகம். இந்த அப்படியே என்னோட இதே பில் போட்டுருவேன். நீ குழந்தைய விட மோசம். அது என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்டு. வாங்க போய் பில்ல போடும். குழந்தைய விட மோசம். ஏன் எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் திங்கக்கூடாதா என்ன? சின்ன குழந்தையா திங்கணுமா, பெரியவங்களாம் திங்கக்கூடாதா? ஐயோ கிண்டர் ஜாய். குழந்தைங்கன்னா இதுதான் வாங்கணும். நான் அம்மாவுக்கு கேட்டேன். அம்மா ஒரு குழந்தை தானே. சரி போய் பில்ல போய் போடுவோம். பில்லு போட்டுவான், தொலைச்சிருவோம், அடிக்கடி கழட்டிடுவோம். மார்க் ஷீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உடனே வந்து மார்க் ஷீட் வாங்கின ஆளே வெளியே இருக்காரு. உங்களுக்கு என்ன மார்க் ஷீட்டை பற்றி தெரியும்னு அழைச்சி கலாய்ச்சிடாதீங்க. அவர் வந்து வந்தவுடனே ட்ரெஸ் இதெல்லாம் மாற்றிட்டு ஃபோன் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அந்த எல்லாம் ஒன்று தானே, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், அதனால நாங்கள் அதை அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து லீவ் விட்டேன்னா அது ஒரு ஜாலிங்களா. ஆமாம், அடுத்தது வந்து நீ ஸ்கூல் போகிறப்ப இந்த மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கேட்டிருக்காங்களாம்மா. ஒரிஜினல் கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுக்கணும், நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் படித்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் கேட்க மாட்டாங்க. இது கொஞ்சம் சிஸ்டம் மாறி இருக்கலாம், எனக்கு தெரில. இப்போ அவனே போய் அவனே கையெழுத்து போட்டு அவனே வந்து வாங்கிட்டு வந்துட்டான். அவங்க மிஸ் பார்த்ததுமே டேய் வாடா, என்னடா இன்னும் நீ எப்போ வந்த, நின்றுட்டே இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம்மா, சொன்னான் என்கிட்ட. ஸோ வந்து நீ வந்து ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. போவோம் நினைப்போம், போவோம் இல்லை நமக்கு அவனுக்கு வேலை இல்லை. அவன் வேலை 11th வேற ஸ்கூல் போயாச்சு. நீ 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் வாங்கியாச்சு. அவனுக்கு விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. அவன் விளையாண்ட இடம், உட்காந்த இடம், நான் இங்கே தான் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற அங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு வந்து சொல்றான் வெளியே. நீங்க தான் வந்து கேட்க மாட்டேன்ட்டீங்க. நான் அப்பவும் அவங்க வந்து நிமிஷத்துக்கு மாறுறாங்க பச்சோந்தி மாதிரியே. நான் அப்பவும் கேட்குறேன், ஸ்கூலும் ஸ்டார்ட்டும் ஆகலை, இன்னும் 1 மாதமும் இருக்குது, அட்மிஷன் சும்மா தான் போய் போட்டு வந்திருக்கிறோம். அப்போது கேட்குறேன் உனக்கு எப்படி தோணுதோ சொல்கிறான்னு சொல்லி. இல்லைம்மா ஓகே தாம்மா, ஜாலியாக தாம்மா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கம்மா எல்லாரும் அப்படிங்கிறான். நான் இன்னும் புக்ஸ் எல்லாம் கொடுக்கல, அதனால கேட்குறதுக்கு ஓகேன்னு சொல்லி போட்டு இப்போ அந்த ஸ்கூலை பார்த்தா நான் அப்படியே பையன் மனசு அப்படியே இதாயிடுச்சு. இங்கேயே படிச்சிருக்கலாமோ. அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு டே எப்படா வந்த, இப்போதான் வந்த, நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கேன்னு கேட்குது, இவனை வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். யாரானா அவங்க தெரிஞ்சவங்க எனக்கு அப்படிங்கிறாங்க, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அதை நினப்பு வந்துருச்சு, கம்முனு இதில் இருந்தால் ஜாலியாக இருந்திருக்காமனு. எல்லா ஸ்கூல் போனாலும் ஜாலியாக தான் இருப்போம்,
பட் இருந்தாலும் ரொம்ப வருஷமா அங்க இருந்துட்டேன், நான் 5 வருஷமா படிச்சிட்டேன், அதனால அந்த ஞாபகங்கள் இருக்கும்ல. ஸ்கூல் தூரமும் இல்லையா, பக்கத்துல எனி டைம் அந்த வழியில தான் போறோம், எனி டைம் அந்த வழியில தான் வரோமா, அதனால கொஞ்சம் ஞாபகம் வருது. இவருக்கே அங்க படிச்ச ஞாபகம் இருக்கிறப்ப அவனுக்கு இருக்காது. இருக்காதா? 6ல இருந்து படிச்சிருக்கான் இல்லைங்களா, 10th வரைக்கும். அந்த 4 வருஷம் அவனுக்கு வந்து நல்ல மெமரிஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த ஸ்கூல் போன ஞாபகம் வருது. ஓகே, நீ அங்கதான் படிச்சேன், அவனும் அங்கதான் படிச்சிருக்கான், அது நாளைக்கு வந்து நம்ம பேரன் பேத்தி அங்கதான் படிக்க போறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதை ஸ்கூல்ல கொண்டு அங்க கொண்டு கொடுக்கணும். ஆமா, கோயில நாளைக்கு கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிடுவோம். ஆமாங்க. தம்பியோட மார்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 471 தம்பியோட மார்க். ஆமா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். உங்களை உங்கள் கார்த்தி சரோ. பாய்.